இந்த வீடியோல தரமான 5 மலையாள சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லயே பார்த்துடலாம். அதுவும் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க ஓடிடிக்குலாம் போகணுன்ற அவசியம் இல்ல. யூடியூப்ல சர்ச் பண்ணியே இந்த 5 படங்களையும் நீங்க பார்த்துட முடியும். முதல்ல 5 படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். எந்த பிளாட் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம லிஸ்ட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு கீடம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கீடம் அப்படின்ற பேர்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ராதிகான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. சைபர் செக்யூரிட்டிலாம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனில டேட்டாவெல்லாம் திருடுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக சைபர் செக்யூரிட்டி எல்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி வேலையில தான் நம்ம ராதிகா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ராதிகாக்கு ஒரு பிரச்சனை வருது. சோசியல் மீடியால அடிக்கடி மோசமா சிலர் பேசிட்டு இருக்காங்க. நேர்ல இவங்களை பார்க்கும் போது கிண்டல் பண்ணிலாம் பேசிட்டு இருக்காங்க. ராதிகா பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளே ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க தான் சைபர் செக்யூரிட்டியில வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த சம்பந்தப்பட்டவங்களோட போனை ஆக்ட் பண்ணலாம், அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கவனிக்கலாம், அவங்களை பெருசா எதுலயாவது சிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பண்ண போனதுனால இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அதாவது அந்த கேங்கு கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த கேங் இவங்களை என்ன பண்ண பார்த்தாங்க, அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். இந்த படத்துல இவங்களோட அப்பா ரோல ஸ்ரீனிவாசன் தான் பண்ணிருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிற கேரக்டரா இருப்பாரு. இப்ப பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிரச்சனையில இருந்து பொண்ணை காப்பாத்துறதுக்கு இவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்றதுதான் கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். சின்ன படம் தான். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கீடம் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. சோ சர்ச் பண்ணி முழு படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு டிரான்ஸ் அப்படின்றது. இந்த படம் தமிழ்ல நிலை மறந்தவன் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. கொரோனாக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படம் சரியா மலையாளத்துல போல. ஆனா படம் சூப்பரா இருக்கும். இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நஸ்ரியா இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பாங்க. கௌதம் வாசுதேவ மேனன்லாம் வருவாரு. இதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஃபகத் ஃபாசில் இருக்கார்ல, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. பெருசா இவரால காசே சம்பாதிக்க முடியல. இவரோட தம்பிக்கு மருத்துவ ஹெல்ப்லாம் தேவைப்படுது. ஏன்னா அவன் கொஞ்சம் மென்டல் பேஷண்டா இருக்கான். தம்பியை பாத்துக்கிறதுக்கு இவருக்கு நிறைய காசு தேவையில்ல. ஆனா காசு இல்லாம இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்த்து ஒருத்தங்க கூப்பிட்டு பேசுறாங்க. நீ எங்க கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது என்ன வேலைன்னு பார்த்தா ஏமாத்துற வேலை அப்படின்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. உங்களுக்கு அந்த வழியை சரி பண்ணுவேன், இந்த வழியை சரி பண்ணுவேன், எங்க கிட்ட இருக்க தைலம் வாங்குங்க, அதை போட்டா இப்படி சரியாயிடும் அப்படி சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அதாவது நம்ம நிறைய ட்ரோல் வீடியோலாம் பார்ப்போம்ல, பவர் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை இவர் சூப்பரா பண்றாரு. ஏன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுல இவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, பேச்சு திறமை நிறைய இருக்கு. அது மூலியமா இவர் நிறைய பேர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. இவரை கூட்டு வந்தவங்களும் நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக போக நம்ம ஹீரோக்கு நம்ம பண்றது தப்புன்றது தெரியுது. ஏன்னா நிறைய அப்பாவிகளை இவர் ஏமாத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் இதெல்லாம் உண்மைன்னு ஏமாந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவங்களை நினைக்கும் போது இவருக்கு பாவமாவும் இருக்கு. கொஞ்சம் இந்த டீம் கிட்ட இருந்து விலகி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் விலகி போறான், இவன் விலகி போய் வெளியே போய் சொல்லிட்டா பிரச்சனைன்ற மாதிரி இந்த டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. இன்னும் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் படமா இருக்கும். இந்த படம் மூலியமா எப்படிலாம் ஏமாத்துறாங்க, என்னென்ன ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். குழப்புற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகும். அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போகும். நம்ம ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங்காகவே கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். சரி, இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா காணல் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல மோகன்லால் தான் பண்ணிருப்பாரு. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். மோகன்லால் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ஒருத்தரை மீட் பண்றாரு. எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுறவர் அவர்கிட்டயும் பேசுறாரு. அவர் கொஞ்சம் சோகமா இருக்கிறது மோகன்லாலுக்கு தெரியுது. அப்படி என்ன பிரச்சனை, என்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மோகன்லால் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாரு. அவருமே அவரோட ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிட்டாரு. ஏகப்பட்ட பண கஷ்டத்துல இருக்காரு போல. அதை பத்தி தான் இவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. மோகன்லாலும் நான் ஒரு இடத்துக்கு போக போறேன், என் கூட நீங்களும் வாங்கன்ற மாதிரிலாம் கூட்டு வருது. கூட்டு வந்த இடத்துல மோகன்லால் ஒரு கொலை பண்றாரு. இதை பாக்குற அந்த கூட வந்த நபர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. போக போக தான் மோகன்லால் யாரு, எதுக்காக இந்த கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் பதில் கிடைக்கும். மோகன்லால் இந்த கொலையை மட்டும் பண்ணல, நிறைய கொலைகளை பண்றாரு.
சாதாரணமா ஒருத்தர் கொலை பண்ண மாட்டாங்கல்ல, ஏதாவது காரணம் இருக்கும்ல. அந்த மாதிரி மோகன்லாலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம், எதுக்காக இந்த கொலைலாம் பண்றாரு அப்படின்றத இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்டிங் போனாலும் நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல மோகன்லாலை தாண்டி அனுப் மேனன் நடிச்சிருப்பாரு, அனிரோஸ் நடிச்சிருப்பாங்க, நிக்கிதா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்டே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் இந்த படத்துல நல்லா இருக்கும். அதே மாதிரி டப்பிங்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. காணல் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு சென்ட் மேரிஸ்லே கொலபாதகம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ்லயே இருக்கு. ஹாஸ்டல் மர்டர் அப்படின்ற பேர்ல தான் தமிழ்ல இருக்கு. நீங்க ஹாஸ்டல் மர்டர் தமிழ்னு போட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான பிளாட் எடுத்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சின்ன படம் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு லேடிஸ் ஹாஸ்டலை காட்டுறாங்க. அது பேர் தான் சென்ட் மேரிஸா இருக்கும். அந்த இடத்துல ரூம்மேட்டா 2 பொண்ணுங்க இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு 2 பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதாவது ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு துணி துவைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. போனவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு காணாம போயிடுறாங்க. என்ன ஃப்ரெண்டு காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. அவர்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருப்பாரு. சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி அவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போனதை பத்தி தெரிய வருது. ஹாஸ்டல்ல வச்சு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா, யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஃப்ரெண்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விசாரணையில ஒவ்வொருத்தர் மேலயும் சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இறந்து போன பொண்ணும் சரி, அவங்களோட ஃப்ரெண்டும் சரி, சேல்ஸ் கேர்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சேல்ஸ் கேர்ள் வேலையை முடிச்சுட்டு நீங்க எப்ப வந்தீங்க, யாராவது ஃபாலோ பண்ணாங்களா, அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியில சிலர் கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்ற மாதிரி இவருக்கு தோணுது. அதெல்லாம் டீப்பா விசாரணை பண்ணும்போது குற்றவாளி யாருன்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. குற்றவாளி யாருன்றதை நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சின்ன படம், நல்லாவும் இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு வைரஸ் அப்படின்றது. இந்த படம் 2019 தான் வெளியாச்சு. இது ஒரு பக்கவான மெடிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 2018ல நிப்பா வைரஸ்னு ஒரு வைரஸ் பரவுச்சு. அதனால கேரளால நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பெரிய ஸ்டார் கேஸ்டே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஆசிஃப் அலி, குஞ்சக்கா போபன், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தங்க பொண்ணுக்கு முடியலன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. பார்த்தா வித்தியாசமான வைரஸ் வந்து தான் பொண்ணு இறந்து போயிருக்கான்னு தெரிய வருது. போக போக தான் அந்த வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அந்த வைரஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம டாக்டர்ஸும் முழிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவும் போது டாக்டர்ஸோட மனநிலைமை எப்படி இருக்கும், அதே மாதிரி பேஷண்டோட சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், அதெல்லாம் சூப்பரா இந்த படத்துல காட்சி பத்திருப்பாங்க. ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலனா யூடியூப்லயே இப்ப அவைலபிளா இருக்கு. நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணி இந்த படத்தை முழுசா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் நல்லா இருக்கும். இந்த 5 படங்கள்ல என்னென்ன படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்க, எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மத்தவங்களுக்கு நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பை.